அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி தேங்காய் போலி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே மாதிரி கொஞ்சம் குறைவான பொருள் மட்டும்தான் தேவைப்படும். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வெளியில் இருக்க மாவு ரெடி பண்ணிப்போம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம இந்த வெளியில் இருக்க மாவை ரெடி பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையும் நல்ல மாவு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மாவு கொலன்னு இருக்கிற அளவுக்கு பிசு பிசுன்னு இருக்கணும். அப்போ தான் சரியான அளவாக இருக்கும். அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு ஒட்டணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கையில் ஒட்டாத மாதிரி நல்லா ஒரு ப்ளஃபியாக நம்ம பிணைஞ்சு எடுத்துப்போம் இந்த மாவை. பாருங்கள், இந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது நம்மளுக்கு ஊறணும் இந்த மாவு. அப்போ தான் நம்மளுக்கு கையில் எடுத்து நம்ம தட்டி போடும்போது சூப்பராக வரும். பாருங்கள், இந்தளவுக்கு சாஃப்டாக நம்ம பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இன்றைக்கி ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 150 கிராம் அளவுக்கு வெல்லத்தை நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு இந்த தண்ணியில் நல்லா கரையணும். இது எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா வெல்லமும் தண்ணியோடு நல்லா கரையும். உங்களுக்கு இனிப்பு கூடவோ குறையவோ தேவைன்னா இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இது நான் சேர்த்துருக்க அளவு சரியான அளவாக இருக்கும். 150 கிராம் வெல்லத்துக்கு நான் அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வர நேரத்தில் அரை மூடி தேங்காவை நல்லா திருவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் நல்லா சேர்த்து நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த தேங்காய் துருவலோட இந்த வெள்ளைப்பாகு சேரும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் தித்திப்பும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இப்போது கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனை நல்ல ஒரு மணமும் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த தேங்காவோட இந்த வெள்ளைப்பாகு சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப தித்திப்பாகவும் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்துருக்கோம். இது உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதையும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டணும். பாருங்கள், இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஏன்னா நம்ம பூரணத்துக்குள்ளே எடுத்து வச்சு நம்ம கையிலேயே தட்டி போடுறதுனால கொஞ்சம் சூடு ஆறணும். இப்போது அடுத்ததாக மாவுங்களை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பால் சைஸுக்கு உருண்டையாக நம்ம தட்டி எடுத்துகிட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவுங்களை சின்ன சின்ன பால் சைஸில் நம்ம உருட்டி எடுத்துகிட்டு உள்ளே இந்த ஸ்டஃபிங்கையும் வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நம்ம நல்லா எடுத்து விடணும். எடுத்து விட்டு நல்லா பால் சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம கையிலேயே தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். சப்பாத்தி கட்டையோ எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இந்த உருண்டையும் நம்ம எடுத்து வச்சு நல்லா இந்த மாதிரி கையிலேயே நம்ம தேய்ச்சி விட்டால் போதும். உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங்கும் வெளியில் தெரிகிற அளவுக்கு இருந்தால் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி.
அவ்வளோதான். இப்போ அடுத்ததாக ஒரு பேனில் நெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த வாழை இலையோடையே சேர்த்து தோசைக்கல்லில் போட்டுருங்க. தோசைக்கல் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போ இந்த வாழை இலையை எடுக்கும் போது உங்களுக்கு நம்ம எந்த அளவில் போட்டோமோ அந்த அளவில் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு சொல்லி. அவ்வளோதான். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கமும் நீங்கள் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா அருமையான தேங்காய் போலி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அடுத்தடுத்து இருக்க மாவையும் இதே மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் போட்டு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. விநாயகர் சதுர்த்திக்கு இது ஒரு ஸ்பெஷலான ஐட்டமாக இருக்கும். நீங்கள் இதை வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. தேங்க்யூ.